செய்வினை ஏவல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டுறதுக்காக தேங்காயில் வந்து அழுகி காட்டும். சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சாமி கும்பிடும் போதே அது அமைஞ்சிரும். அது எதுக்குன்னா அது காட்டுறதுக்காக. நீ போக மாட்டேன்றியே, கடவுளே கதி கடவுளே கதின்னுக்கிறியே, யாராவது ஒரு ஆளை கொண்டு போய் சரி பண்ணுறதுக்காக அது காட்டுறதுக்காக இறைவன் மூலமா அது செய்யுது. அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அதே ஒரு விஷயத்துல நல்லா பாருங்க, தெரியாமல் நடக்கிறதுங்க இது. இப்ப தெரியாம நல்லவங்க போறோம், இப்ப நாமளே ஒரு தேங்காய் அங்க எவ்வளவு தேங்காய் அதுல ஒண்ணு அழுகிட்டு இருக்கோம், நல்லவனு கூட மாட்டி இருக்குல்ல. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம அப்படி விட்டுற முடியாதுல்ல கேர்லெஸ்ஸா. கண்டிப்பாக நம்ம அந்த தேங்காய் நம்ம எடுத்துட்டு வரோம். அது யாரு கையில அமுட்டுதோ, நல்லவனுக்கே மாட்டிச்சுன்னு என்ன பண்ண சொல்றாரு. இப்ப நல்லவங்க கையில மாட்டி ஒண்ணும் போது நம்ம அபஸ் பண்ண நினைக்க முடியும். நல்லாவே இருக்கிறோம், சொகுசோக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறோம். யாராவது ஒண்ணு இப்ப பார்த்தோன்னா 1000 தேங்காய் இருக்கு, அந்த 1000 தேங்காய்ல ஒரு 5 தேங்காய் அழுகுந்து இருக்கும். அது 5 பேர்ல யாராவது நல்லவனு கூட மாட்டல, ஒண்ணு இல்ல 10 பேர் குழுக்கழிச்சு இருக்கிறோம். கரகம் இவன் தான். இந்த 10 பேர்ல 10 பேரையும் தடன், இந்த 10 பேரை தடன்னு யாராவது ஒருத்தர் குளிச்சு விட்டா அதுல ஒண்ணு காமிச்சுதானே ஆகும். நல்லவனு தேண்டனும் காமிச்சாங்க, நல்லவனு காமிச்சாங்கல்ல. அப்படி போய் அதை நம்ம ஏத்து, இது ஒரு மூட நம்பிக்கை. இதை நம்பாதங்க. நான் என்ன சொல்லிட்டேன், ஆனா அந்த தேங்காய் அழுகிறது இதை தயவுசெய்து சொல்றேன், அதை நம்பாதங்க. ஒண்ணு நம்ம நினைச்சுக்கலாம், இந்த தேங்காய் அழுகுதுன்னா நம்ம உடைக்கும் போது நம்மளுடைய பிரச்சனை இதுல இருந்து நம்மளை விட்டு விளங்கிருச்சு, அவ்வளவுதான், இனிமேல் நமக்கு நல்ல காலம், அப்படி எடுத்துக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம்.